பதில் சொல்ல முடியாமல் கூட சமயத்தில் போயிடும். அதனால் நிறைய நேயர்களை சந்திக்கும் பொருட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடுறோம். இப்போ நம்ம முதல் நேயர் வந்து லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ, சந்தானலட்சுமி பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள். ஹலோ. எனக்கு கேட்குறது சந்தானலட்சுமி, உங்களுக்கு கேட்குதா? கேட்குதுங்க சார். சரிம்மா, சொல்லுங்கள். யாருக்கு கேட்கணும்? என்னங்க சார்? யாருக்கு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க? இது என்ன நிகழ்ச்சி பற்றி தெரியாதுங்க சார். இப்போதான் டிவி ஆன் பண்ணோம், போட்டாங்க, அதனால பண்ணோம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் டிவி ஆன் பண்ணிட்டீங்க இல்லையா? கொஞ்ச நேரம் நீங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம்னு புரியப்பட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி லைனுக்கு வாங்க. ஓகே. வணக்கம். அருமை. இப்போ தான் பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை. நம்ம நேயர்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொன்னேன். தெரியாதுன்னு ஒருத்தர் வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. சார், என் பேர் மேகலான் பேரு. 23 வயசு ஆகுது. சார், அது டாலண்ட் சான்ஸ் இருக்கா சார்? வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேகலா வயசு 23 இல்லையா? ஆமாம் சார். 24 வயசில் அந்த பொண்ணு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கம்மா. கண்டிப்பாக கடல் கடந்து போகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. சரி சார். 24 வயசு துவங்கினதும் போகும். எப்போ 23 வயசு அந்த பொண்ணுக்கு முடியுது? அக்டோபர் தான் சார். ரைட். அப்போ எபோவ் அக்டோபர் வந்து அக்டோபர் 2012க்கு அப்புறம் அந்த பொண்ணு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு தானாகவே வரும். அதுக்கு முன்னாடி போய் நீங்களா எதுவும் முட்டிகிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அந்த பொண்ணுகிட்ட. அதுவாகவே அந்த வாய்ப்பு வரும். அப்போ நீங்கள் பயன்படுத்திட்டா போதும். ஆனால் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு உறுதியாக இருக்குது. போயிட்டு வருவான். இது வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவேன்னு அந்த பொண்ணே சொல்லியிருக்குமே, இன்னும் சொல்லலையா? ரைட். இப்போ 24 வயசில் இந்த பொண்ணு வெளியில் போகிறதுக்கான அமைப்பு இருக்குங்கம்மா. இது வெளியில் போய் 1 வருஷமாவது இருக்க வேண்டியது வரும். 25ல் வந்து இந்த பொண்ணுக்கு மேரேஜுக்கான டைம் கைகூடி வரும். 25ல் வர்ற வரன் வந்து உங்களுடைய ஒன்று விட்ட சொந்தத்தில் போகும். அம்மா வழியில் தூரத்து சொந்தமாக இருக்கும். வடக்கு திசை அல்லது வடகிழக்கு திசையிலிருந்து அந்த வரன் வரணும்னு அமைப்பு இருக்குது. ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று உள்ள இடமா இருக்கணும். தாய் தகப்பனார் உள்ள இடமா இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வரன் வரும். அந்த வரன் வந்து நல்லா படித்தவராக இருப்பார். உங்கள் பொண்ணுக்கு ஈக்குவலாக படித்தவராக இருப்பார். என்னம்மா? அதாவது கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்து மோரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன் காலைனா. ஆயுஸ் நல்லா இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். வணக்கம். எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக ஆயுஷை கேட்குறாங்க. எடுத்ததுமே ஆயுளுக்கு வந்துட வேண்டாமா? சரி, பரவாயில்லை. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுமா. ஹலோ. அநேகமாக கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லைன். ஆண் குழந்தை. வணக்கம். சொல்லுங்க பிரபு. வயசு 19 சார். சரிங்க. எஜுகேஷன் எப்படி இருக்கும்? இப்போ காலேஜில் எல்லாம் இருக்கணும். நீங்கள் எதில் இருக்கீங்க? காலேஜில் தான் சார், டிப்ளமா பண்ணிட்டு. சரி. நல்லபடியாக முடிஞ்சிரும்ப்பா. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனா, என்ன லைனில் இருக்கீங்க? கம்ப்யூட்டர். ரைட்டு. கம்யூனிகேஷன் லைனில் தான் வந்து நிற்பீங்க. மேற்கொண்டு ஃபர்தராக படிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. டிப்ளமோ முடிச்சுட்டு மேலேயும் படிக்கணும்னு அமைப்பு இருக்குப்பா. அதனால் நீங்கள் இதை முடிச்சுட்டு இன்னும் படிப்பீங்க நீங்கள். ஓகே, நமஸ்காரம். படிக்கிறவங்க ஜோசியம் கேட்டுட்டு படிக்கக்கூடாதுன்னு நிறையா முறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் படிக்கிற கொஸ்டினும் தானாக வருது அதில். வணக்கம். லைன் நிறைய கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம நேயர்கள் வர்றதில்ல. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்னன்னு பார்க்கணுமா? உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. 32. கேள்வியை கேளுங்க. தொழில் சம்பந்தமா தான் கேள்வி கேட்பீங்க. என்ன கேட்க போறீங்க? தொழில் வீட்டுக்காரமா எப்படி இருக்கும்? அதாவது தொழிலோட அமைப்பு அப்படின்னு எடுத்தா 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னு சொன்னால் அந்த வகையில் 10ல் உங்களுக்கு சனீஸ்வரன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ கேட்கலையா?
கேட்குறேன் சார். கேட்கலையா? இப்போ கேட்குறேன். சரி. தொழிலை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா சூரியனுக்கு 10ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடியவன் வந்து சனீஸ்வரன் உட்காந்துருக்கார். 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் சனீஸ்வரன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுனால தொழில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா வரும். அதுவும் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் இம்ப்ரூவ் ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ஆயுள் பலம் நல்லபடியாக கொடுத்து வச்சிருக்குது. வீட்டுக்காரம்மாவை பொறுத்த வரைக்கும் 2க்கு உண்டானவன் சனீஸ்வரன். கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுது உங்களுக்கு? சரி, ரைட்டு. ஆரம்பத்தில் சத்தம் இருக்கணும்னு இருந்தது, அந்த டைம் முடிஞ்சு வச்சேன். இனி சத்தம்லாம் வராது, ஒத்து போயிடுமே. நல்லா இருக்கும் உங்களுக்கு, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம் சத்தம்? புரிஞ்சுக்கிறதுல தான் பிரச்சனை. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா சண்டை போடணும்னா குறைஞ்சது 2 பேர் வேணும் இல்லையா? தானா தனியாக செவுத்து முன்னால் நின்னெல்லாம் சண்டை போட முடியாது. கூட ஒரு ஆள் இருந்தால் தான் சண்டை போட முடியும். அந்த வகையில் வந்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா தான் பிரச்சனையே இல்லையே. அதனால் சண்டை வர்றதுக்கு காரணம் 2 பேருமே காரணம். ஆளுக்கு 50% காரணம். ஆனால் இன்னும் அந்த சத்தம்லாம் வராது. இன்னும் குறைஞ்சிரும், ஆஃப் ஆயிரும், ஒத்து போவீங்க. இந்த குடும்பம் நிலையானது, கவலைப்பட வேண்டாம். புத்திர பாக்கியம்னு எடுத்துட்டா பஞ்சமாதிபதி 5க்கு உண்டான வலு. மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு உண்டு. அதுவும் எடுத்ததும் பொம்பளை பிள்ளை கிடைக்கும். பொம்பளை பிள்ளை கிடைக்கும் எடுத்ததும். அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும் உங்க கையில. யாருக்கு? யாருக்கு அரசாங்க வேலை? யாருக்கு? உங்களுக்கு வீட்டுக்காரம்மாக்கு 2 பேர்த்துக்குமே வாய்ப்பு இருக்கான்னு கேட்கணும். 10க்கு உண்டானவர் வலு. என்ன சாணி உங்களுக்கு வந்து தொழிலில் தாங்க வாய்ப்பு ஜாஸ்தி. திருக்கை வழக்கம்னு இருக்கு. அதாவது சிலருக்கு கொடுத்து தான் பழக்கம் இருக்கும், வாங்கி பழக்கம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கான அமைப்பு இல்லை, கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. உங்களை முதலாளியாக தான் கொண்டு வரும், தொழிலாளியாக கொண்டு போகிறதுக்கு அமைப்பு இல்லை. ஈவன் தோ அது கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே. ஆனால் வீட்டுக்காரம்மாக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கிடைக்கும், அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். உத்தமர் குருவம் செவ்வாய் உயர்குண வெள்ளியானோர் தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பராகில் மிக்கதோர் புகழினோடு மேல்நிலை பதவி பெற்று சிக்கலே இன்றி வாழ்வில் சிறப்பராம் அரசினாலே. அரசாங்க வேலை கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். நன்றி நன்றி. ஒரு கேள்வியோட விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிட்டோம்னாக்கும் கடகடன்னு நிறைய பேர்த்துக்கு பதில் சொல்லிடலாம். வணக்கம். அம்மா, எனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரக்கூடாதும்மா. நீங்க பேசுற எனக்கு புரியாதுல்ல. வயசு என்னன்னு சொல்லுங்க. சரிம்மா, சொல்லுங்க, என்ன கேட்கணும்? 20 இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆமா, நான் பேசுற உங்களுக்கு கேக்குதா கேட்கலையா? சரி, நீங்க கேட்டா நீங்க ஒரு ட்ராக்ல பேசிட்டே எல்லாம் இருக்கீங்க. ரைட். எனிவே மொத்தத்துல வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து ஜோசியம்ங்கிறது வந்து உங்க நட்சத்திரத்தை வச்சு, லக்னத்தை வச்சு, பிறந்த தேதியை வச்சுலாம் ஒன்றும் சொல்லலை. நீங்க கேள்வி கேட்குற நேரத்துக்கு டக்குன்னு வரக்கூடிய பதில் தான். சரியா? ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு இந்த பாப்பாக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ உங்க கேள்வியை கேளுங்க. சரி, ரைட். அந்த படிப்பு தானே இதுல மெயினான கேள்வி. சரி, ரைட். ரைட்டுமா, இந்த முதல்ல படிப்புக்கு சொல்லிடுறேன். மாதரு தானநாதன் வலிய லக்னத்தில் வாழ ஏதமில் 4-2 லக்னாதிபனோடேக சூதடு பாவர் வாரா தோன்றிய புதல்வன் இந்த பூதல மீது மிக்க புலமையாய் வாழ்வன்பாரேனா. கல்வி யோகம் இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குமா. படிப்பு வரணும்னு அமைப்பு இருக்கு, வரும். ஆனா நீங்க இந்த பொண்ணை படின்னு சொல்லக்கூடாது, அதுவாத்தையும் படிக்கும். அது மாதிரியான டைப்பு. ரெண்டாவது, இதைகிட்ட தட்டி கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் வேலை வாங்க முடியுமே தவிர அதிகாரம் பண்ணீங்கன்னாக்க வேலை வாங்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்டான ஆள். எள்ளுன்னா எண்ணெயா இல்லை, நேராக வடையாவே நிற்கும். அது மாதிரியான வேகம் ஜாஸ்தி உங்கள் பொண்ணுக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பா. லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது, வலுவாக நிற்கிறதுங்கிறதுனால. அதே மாதிரி தேகம் வந்து உஷ்ண தேகமாக இருக்கும். மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதுக்கு ஸ்பெஷல் டியூஷன் அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணா